ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கலைராஜ். ஸோ இந்த செஷனில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். ஆல்ரெடி ஜனவரி மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜான்லேருந்து ஜூன் வரை இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு 6 மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற பேரில் நம்ம எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான், அது குரூப் 1 எக்ஸாமுக்காக. ஸோ இந்த செஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருக்க போகுது. ஆல்ரெடி நம்ம ஜனவரி பிப்ரவரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மார்ச் மந்தை பொறுத்தவரை என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எம்சிக்யூ ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம். எம்சிக்யூ ஃபார்மேட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஒரு கொஸ்டின் இருக்கும், கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். கொஸ்டின் என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் எது உங்களுக்கு ஆன்சர்னு தோணுதோ ஜஸ்ட் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு அப்போ நான் பார்ப்போம். ஸோ அப்படியே செஷனுக்குள்ளே போயிடலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, which mobile app has been launched by Punjab to spread awareness on coronavirus precautions? ஸோ தட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொரோனா வைரஸோடைய அவுட் பிரேக்கின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கம் வந்து கொரோனா வைரஸை பொறுத்தவரை நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற கொரோனா வைரஸை சார்ந்த என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணுது. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணுச்சு ஆக்சுவலாக அப்படின்னா பஞ்சாப். ஸோ தட் பஞ்சாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து கோவா பஞ்சாப் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் டைரெக்டாகவே கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது என்னென்ன மாதிரியான அவேர்னஸ் வந்து எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷனில் இருக்கும். இதில் பொறுத்தவரை பஞ்சாபோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த மொபைல் அப்ளிகேஷனை பேசிக்காக வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது லான்ச் பண்ணது வந்து பஞ்சாப் தான் லான்ச் பண்ணுது. அப்ளிகேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவா பஞ்சாப். அக்கார்டிங் டு UNCTAD, FDA inflow all over the world will reduce by due to corona. ஸோ FDIனா என்னப்பா அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாடுகளிலிருந்து நேரடியாக முதலீடு பண்ணக்கூடிய நிறுவனங்கள். அப்படி நேரடியாக பார்த்தீங்கன்னா உலகளவில் நிறைய நாடுகள் வந்து முதலீடு வந்து பண்ணும், சரிங்களா? அப்படி பண்ணக்கூடிய முதலீட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அது எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றத கேள்வி. ஆக்சுவலாக எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% குறைஞ்சிருக்கு. இதில் UNCTAD அப்படின்னு இருக்கே, அது என்னப்பா அப்படின்னா யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு கொடுத்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகளவில் இருக்கக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாடுகளிலிருந்து முதலீடு பண்ணக்கூடிய அயல்நாட்டு முதலீடு வந்து படிப்படியாக குறைஞ்சிருக்கு. கொரோனா வைரஸ் காரணமாக உலகளவில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதாரமே கிட்டத்தட்ட 15% குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மூலிமா உலகளவில் வந்து கிட்டத்தட்ட $2 trillion வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஷின், ஹால் ஹேஸ் அனௌன்ஸ்டு டு செட் அப் இட்ஸ் பேஸ் இன் ஹவு மெனி கண்ட்ரிஸ்? ஹால் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அதுதான் வந்து ஹால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹால் வந்து எத்தனை கண்ட்ரீஸ்ல புதுசாக வந்து அதோடைய நிறுவனங்களை வந்து தொடங்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எத்தனை நாடுகளில் புதிதாக அவங்களுடைய நிறுவனங்கள் வந்து தொடங்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது எத்தனை நாடுகள் ஆக்சுவலாக அப்படின்னா 4 நாடுகள். என்னென்னப்பா நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா, வியட்நாம், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா. ஸோ இது போன்ற ஒரு 4 நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து புதுசாக வந்து அவங்களோட நிறுவனம் வந்து தொடங்க போகிறாங்க. இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்கிறோமே, அவங்க என்ன வகையான விமானங்களை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுடைய லைட் வெயிட் காம்பேக்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேஜஸ் அந்த ஃப்ளைட்ஸ்லாம் அவங்க தான் உருவாக்குறாங்க. நிறைய மிலிட்ரி ஹெலிகாப்டர்ஸ் அவங்க தான் உருவாக்குறாங்க. அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 கண்ட்ரீஸில் புதுசாக அவங்களுடைய பேஸ் வந்து செட் பண்ண போகிறாங்க. அடுத்து, நேம் த இந்தியன் ஸ்டேட் விச் வாஸ் ரெகனைஸ்ட் இன் த CGLA இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிஸ்ட் சூசன் இன் த ஃபீல்ட் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். உலக அளவில் இருக்கக்கூடிய சிவில் ஏவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக சிவில் ஏவியேஷன் சார்ந்த சிவில் ஏவியேஷனை பெட்டராக
ஆக்கக்கூடிய பகுதிகள் எது எது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாநிலம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த மாநிலம்பா அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? அடுத்து நேம் த இந்தியன் ஸ்டேட் விச் லான்ச்டு நிகா ஆப் டு கண்ட்ரோல் electoral malpractices in the upcoming local body election in March 2020. மார்ச் 2020ல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெறுது. இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெறதுக்கான காரணத்தினால நிறைய பேர் வந்து ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஓட்டு காசு கொடுக்குறது வந்து நம்ம வந்து குறைக்கணும், யார் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்றாங்க. அந்த மொபைல் அப்ளிகேஷன் பேர் தான் வந்து நிகா அப்படின்ற ஒரு ஆப். ஸோ இந்த எலெக்ஷன் எந்த ஸ்டேட்ல நடந்துச்சு, அந்த மொபைல் அப்ளிகேஷனை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணுச்சு, இதுதான் கேள்வி. எந்த ஸ்டேட்ல வந்து இந்த எலெக்ஷன் நடந்துச்சு ஆக்சுவலா அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆந்திர பிரதேஷ்ல நடந்தது. ஆந்திர பிரதேஷோடைய சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய எடுங்குரி சன்னிதி ஜெகன் மோகன் ரெட்டி, இது அவருடைய முழுமையான பேரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்றாரு. ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்றதுக்கு முக்கியமான நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எலெக்ஷன் நடந்தாலே எல்லாரும் ஆல்கஹால் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, சரக்கு வாங்கி கொடுக்குறாங்க, கோழி பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க, ஓட்டு காசும் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும். ஸோ நீங்க அந்த அப்ளிகேஷன்ல ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நேரடியாக இந்த மாதிரி புகார் வந்து கொடுத்தாரு அப்படின்னா அந்த புகார் யார்கிட்ட போகும்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்டையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டே போகும். அவங்க வந்து அதுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுப்பாங்க. இதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட அந்த அப்ளிகேஷன் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிகா அப்படின்ற அப்ளிகேஷன். ஓகேவா? அடுத்து வேர்ல்டு வாட்டர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட்? வேர்ல்டு வாட்டர் டே உலக தண்ணீர் தினம். ஸோ இது வந்து எப்போ வந்து நினைவூட்டப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கான். வேர்ல்டு வாட்டர் டே பொறுத்தவரை எப்போ இது நினைவூட்டப்படுகிறது ஆக்சுவலா அப்படின்னா மார்ச் 22. ஸோ மார்ச் 22 தான் நம்ம உலக தண்ணீர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்றோம். ஸோ இந்த மார்ச் 22 பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இது ஏன்ப்பா மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் எடுத்துட்டு வராங்க? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ மக்களுக்கும் அடிப்படையான ஒரு விஷயம், எல்லாருக்கும் கண்டிப்பா இது இருந்தாலும் வாழ முடியும் அப்படின்ற விஷயம் என்னது? கண்டிப்பா தண்ணி தான் இல்லையா? ஸோ அந்த தண்ணியை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும். நிறைய நீர்நிலைகளை வந்து நம்ம வந்து புதுசாக வந்து உருவாக்கணும், இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கணும், அதே சார்ந்த திட்டங்களை வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்றது ஒரு முக்கியமான நோக்கம் தான் இந்த மார்ச் 22 உலக தண்ணீர் தினமா எடுத்துட்டு வரதுக்கான காரணம். அடுத்து which two countries have pledged to contribute $1 million to $2 billion respectively to the SARS Corona Emergency Fund proposed by PM Modi. ஸோ மோடிஜி வந்து என்ன பண்றாப்ல அப்படின்னா சார் கொரோனா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா வைரஸின் காரணமாக சில எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை வந்து எடுத்துட்டு வராங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா மோடிஜி வந்து ஒரு 2 கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த ஃபண்ட் வந்து கொடுக்குறாரு. எவ்வளோ ஃபண்ட் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட $1 million to $2 million வந்து கொடுக்குறாரு. அப்படி எந்த 2 நாடுகளுக்கு கொரோனா வைரஸ் எமர்ஜென்சி ஃபண்டா இந்த ஃபண்டை கொடுத்துருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எந்த 2 நாடுகள் ஆக்சுவலா அப்படின்னா ஒன்று ஆப்கானிஸ்தான், ஒன்று மால்தீவ்ஸ். ஸோ இந்த 2 கண்ட்ரிஸ் தான் பேசிக்கா வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து ககீர்மாதா மெரைன் செஞ்சுரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ககீர்மாதா மெரைன் செஞ்சுரி அப்படின்ற சாங்சுரி வந்து எங்க இருக்கு ஆக்சுவலா அப்படின்னா ஒடிசால இருக்கு. இப்போ ஏன்பா இந்த சாங்சுரி பத்தி நம்ம பார்க்குறோம்? கண்டிப்பா ஏன் பார்க்குறோம்னு சொல்லலாம். எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்போ நான் சொல்ற பேர் வந்து உங்களுக்கு தெரியும். ஜெனரல் இங்கிலீஷ்ல 600 புக்ல படிச்சிருப்பீங்க. ஆலிவ் ரிடில்ஸ் டர்ட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்களா? உலகத்திலேயே ரொம்ப அரிய வகை உயிரினமா கருதப்படக்கூடிய ஒரு வகையான ஆமைகள். இது வந்து ரெட் லிஸ்ட்ல இருக்கு. ரெட் லிஸ்ட் அப்படின்றது மிகவும் பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள் பட்டியல வந்து அந்த ஆலிவ் ரிடில் டர்ட்டில்ஸ் வந்து இருக்கு. ஸோ தட் அது ஏன் இப்போ நம்ம அதை பத்தி இங்க பார்க்குறோம் அப்படின்னா இந்த ககீர்மாதா மெரைன் சாங்சுரியில தான் அதிகமாக அது வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த வகையான ஆமைகள் அங்கதான் போய் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கிறதுக்காக முட்டை வைக்குது, முட்டை பறிச்சு குஞ்சு பெருக்குது. ஸோ எல்லாமே அங்கதான் நடக்குது. ஸோ மாசான ஒரு நெஸ்டிங் சைட்டா வந்து அந்த சாங்சுரி இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம அதை பத்தி இங்க பார்க்குறோம். அடுத்து which state has announced to provide 1 month free food grains to poor people along with ₹1,000 as compensation to daily wage workers who have been affected due to the outbreak of deadly virus? ஒரு குறிப்பிட்ட மாநில அரசுல வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் காரணமா லாக்டவுன்ல அறிவிச்சிட்டாங்க.
லாக்டவுன் அறிவிச்சதுனால அன்றாடம் டெய்லி வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா. அந்த கஷ்டத்தை வந்து போக்குறதுக்காக ஒரு குறிப்பிட்ட மாநில அரசு மாதம் வந்து அவங்களுக்கு 1000 ரூபாயும் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அது எந்த மாநிலம் வந்து எடுத்துகிட்டு வந்துச்சு ஆக்சுவலாக அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷோடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் இந்த திட்டத்தை வந்து எடுத்துட்டு வராரு. மாசம் 1000 ரூபாய் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் யார் கொடுக்குறாங்க, ஏழை மக்களுக்கும் அதே போல கூலி தொழிலாளர்களுக்கும். சரிங்களா. அடுத்து நேம் த இந்தியன் ஸ்டேட் விச் சைன்ஸ் MOU வித் நெதர்லாந்து கம்பெனி ஃப்ளையிங் கார் மேக்கர் பால்வி டு செட் அப் த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இன் த ஸ்டேட். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாநிலம் வந்து என்ன பண்ணுது ஆக்சுவலாக அப்படின்னா ஒரு MOU வந்து சைன் பண்ணுது. MOU அப்படின்றது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த MOU-வை நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய பால்வி அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்குள்ள வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக இதை சைன் பண்றாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் அது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் அதோடைய நிறுவனத்தை வந்து தொடங்க போதா, மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆக்சுவலா அப்படின்னா குஜராத். ஸோ இந்த பால்வின்னு சொன்னோம்ல, அதோடைய விரிவாக்கம் என்னப்பா அப்படின்னா பர்சனல் ஏர்லேண்ட் வெஹிக்கிள். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளையிங் கார் மேக் கம்பெனி. ஆக்சுவலாக இவங்க வந்து பர்சனல் ஏர்லேண்ட் வெஹிக்கிள் அப்படின்ற விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ தட் 2021 நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் வந்து நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரொடியூஷன் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அடுத்து விச் பேங்க் ஹாஸ் இன்ட்ரடியூஸ்டு த ப்ரீபெய்ட் கார்டு என் காசு. ஒரு குறிப்பிட்ட வங்கி என்ன பண்ணுது ஆக்சுவலாக அப்படின்னா என் காசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீபெய்ட் கார்டை வந்து அறிமுகப்படுத்துது. இந்தியாவிலே முதலாக ப்ரீபெய்ட் கார்டு எடுத்துகிட்டு வந்த ஒரு வங்கி இதுதான். இப்போதான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ப்ரீபெய்ட் கார்டோட பேர் வந்து என் காசு. சரியா. அது எந்த வங்கியா இருக்கும்? ஆபீஸ் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என் காசு வந்து தமிழ் பேர் தான், என்னுடைய காசுன்னு பொருள். சரிங்களா. ரைட். மை மணின்னு அர்த்தம். கரூர் வைசியா பேங்க். ஸோ அவங்க தான் எடுத்துகிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் உள்ள கரூர் வைசியா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதலாக என் காசு அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீபெய்ட் கார்டு வந்து எடுத்துகிட்டு வராங்க. இது எடுத்துகிட்டு வரதுக்கான முக்கியமான நோக்கம் வந்து என்ன ஆக்சுவலாக அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு எடுத்துகிட்டு வந்த ப்ரொமோட் டிஜிட்டல் இந்தியா. ஸோ டிஜிட்டல் இந்தியா வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அது ஒரு இனிஷியேட்டிவ்காக இது வந்து எடுத்துகிட்டு வரப்பட்டது. ஸோ இது மூலிமா நீங்கள் டேரெக்டாக காசெல்லாம் கொடுக்காம அப்படி வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா. அடுத்து The Government of India constitutes 21-member high-level technical committee of public health experts to guide the people in preventive and control activities of COVID-19. Name the person who heads the committee. இந்திய அரசு வந்து என்ன பண்ணுது ஆக்சுவலாக அப்படின்னா கொரோனா வைரஸ் காரணமாக கொரோனா வைரஸ்ல இருந்து எப்படி வந்து மக்களை வந்து தற்காத்துக்கிறது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 21 மெம்பர் கொண்ட ஒரு கமிட்டி வந்து நியமிக்கிறாங்க. அந்த கமிட்டியில பாத்தீங்கன்னா நிறைய வந்து பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து இருக்காங்க. இந்த கமிட்டியோட ஹெட்டாக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்றத கேள்வி. ஸோ இந்த கமிட்டியோட ஹெட்டாக நியமிக்கப்பட்டவர் யாரு ஆக்சுவலா அப்படின்னா VK பால். சரி, இவர் தான் நியமிக்கப்படுறாரு. VK பால் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கமிட்டியோட ஹெட். ஆக்சுவலா இந்த கமிட்டி அமைக்கப்படுறதுக்கான முக்கியமான நோக்கம் வந்து கொரோனா வைரஸ் அப்போ நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க, எப்படி மக்கள் வந்து அவங்களை தாங்களே தற்காத்துக்கிறது அப்படின்ட்டு இந்த கமிட்டி வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுக்கும். சரியா. இந்த கமிட்டியோட ஹெட்டா நியமிக்கப்பட்ட VK பால் இருக்கார் இல்லையா, அவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக்ல ஒரு மெம்பரா வந்து இருந்தவர். சரிங்களா. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து Chowok, the historic city of Jammu and Kashmir, has been renamed as Bharat Mata Chowok, who is the present governor of Jammu and Kashmir. Chowok அப்படின்றது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம். அந்த நகரத்துடைய பேரை மாத்திட்டாங்க. என்னன்னு மாத்திருக்காங்க அப்படின்னா பாரத் மதா சவோக் அப்படின்னு வந்து பேரை மாத்திட்டாங்க. அந்த பேர் மாற்றம் பண்ணும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னரா இருந்தது யாரு அப்படின்னு கேட்கலாம். யார் ஆக்சுவலா அப்படின்னா கிரீஷ் சந்திர முர்மு. ஸோ தட் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்னராக இருந்தாப்புல. சரிங்களா. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி நமக்கு தெரியும். மேலேருந்து அக்டோபர் வரை ஸ்ரீநகர் தான் வந்து கேப்ஸாக இருக்கும். நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரை ஜம்மு தான் வந்து கேப்ஸாக இருக்கும் இல்லையா. ரைட். அடுத்து நேம் த இந்தியன் ரிசர்ச் சென்டர் விச் சைன்ட் MOU வித் பஜந்தலி ஃபார் த ஃபார்ம் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இன் February 2020. ஸோ February 2020 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆய்வு மையம் வந்து பஜந்தலி நிறுவனத்துக்குள்ள சேர்ந்துக்கிட்டு ஒரு MOU வந்து சைன் பண்றாங்க. MOU அப்படின்றது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. ஆக்சுவலா எதுக்காக பதஞ்சலி நிறுவனத்தோட ஒரு குறிப்பிட்ட இந்தியாவில் ஆய்வு மையம் வந்து சைன் பண்ணுது ஆக்சுவலா அப்படின்னா ஃபார்மிங் சார்ந்த விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய ரிசர்ச் வந்து டெவலப் பண்ணதுக்காக, விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய
ரிசர்ச் ஒர்க் வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் எஜுகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காகவும் அதை சார்ந்த படிப்புகளை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் அது ஆக்சுவலாக. அது எந்த ஒரு ஆய்வு மையம் ஆக்சுவலாக அப்படின்னா ஐசிஏஆர்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஸோ சார் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் கவுன்சில் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சும் அதே போல் பதஞ்சலியும் சேர்ந்துட்டு ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணுது. முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் சார்ந்த ஃபீல்ட்ஸில் அதை சார்ந்த ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை வந்து பண்ணதான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்து வீரேந்திர சிரோகி. ஓகே, இது வேணாம். அடுத்து who has been appointed as the MD and CEO of IndusInd Bank Limited. IndusInd Bank Limited உடைய MD ஆகவும் CEO ஆகவும் ரீசெண்டாக ஒருத்தர் வந்து நியமிக்கப்படுறாரு. அது யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக யார் நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னா சுமந்த் கட்பலியா. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா MD ஆகவும் CEO ஆகவும் நியமிக்கப்படுறாரு IndusInd Bank. எப்பவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்க் இருக்கு, ஒரு வங்கி இருக்கு, அந்த வங்கியோடைய நிறுவனம் இருக்கு அப்படின்னா அந்த மிகப்பெரிய வங்கியை பொறுத்தவரை அந்த வங்கியோடைய MD-ஆவும் CEO-ஆவும் நியமிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா RBI-க்கு இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பேசிக்காக நியமிப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா RBI தான் வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க. இவருக்கு முன்னாடி சரியா கட்பியாக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் சட்பி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அப்புறம் தான் இவர் வந்து நியமிக்கப்படுறாரு. எப்போ அப்படின்னா 24 மார்ச் 2020. இவருடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 3 ஆண்டுகள். இவருடைய டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து 3 இயர்ஸ் ஆக்சுவலா. அடுத்து அக்கார்டிங் டு த ஹியூரன் குளோபல் ரிச் லிஸ்ட் 2020, the number of billionaires is the highest in which country? ஸோ உலகளவில் இருக்கக்கூடிய அதிகபட்சமாக பணக்காரர்கள் கொண்டிருக்கக்கூடிய நாடு எது அப்படின்றது தான் இங்கே கேள்வியே. அதாவது உலகத்திலேயே அதிகபட்சமான பணக்காரர்கள் இருக்கக்கூடிய நாடு எதுதான் கேள்வி. ஸோ இங்கே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹியூரன் குளோபல் ரிச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து உலகத்திலேயே அதிகபட்சமான பணக்காரர்கள் கொண்டிருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க. அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா எந்த நாடு முதல் இடத்துல பிடிச்சிருக்கு அப்படின்னா சைனா. சைனா தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து அதிகபட்சமான பணக்காரர்கள் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாக வந்து சைனா தான் இருக்கு. முதல் இடத்துல சைனா இருக்கு. சைனாவில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 799 799 பில்லியனர்ஸ் வந்து இருக்காங்க சைனா மட்டுமே. சரிங்களா, இங்க இருக்கு பாருங்க. ரெண்டாவது இடத்துல எது இருக்கு ஆக்சுவலா அப்படின்னா USA இருக்கு, அமெரிக்கா இருக்கு. அமெரிக்கா பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 626 பில்லியனர்ஸ் வந்து இருக்காங்க. சரிங்களா, மூணாவது இடத்துல நாம தான் இருக்கும் இந்தியா. ஸோ இந்தியாவில் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 138 பில்லியனர்ஸ் வந்து இருக்காங்க. என்னதான் இந்தியாவில் இவ்வளோ பணக்காரங்கள் இருந்தாலும் இந்தியா ஒன்றுமே ஒரு ஏழை நாடு தான். ரைட். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பில்லியனர்ஸ்லேயே ரொம்ப குறைந்த வயதில் பில்லியனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா யங்கஸ்ட் பில்லியனர் ஆஃப் இந்தியா. அவரோட பேர் வந்து ரிதீஷ் அகர்வால். ஓயோ அப்படின்ற நிறுவனத்தோடைய நிறுவனர். சரிங்களா, அவரோட வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 24 வயசு தான். ஆனால் அவர் வந்து ஒரு பில்லியனர் தான். அடுத்து which state in its budget has recently announced to reduce government employees retirement age to 58 years? ஒரு குறிப்பிட்ட மாநில அரசு என்ன பண்ணுது ஆக்சுவலா அப்படின்னா அவங்களுடைய பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணும்போது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஓய்வு வயதை 60 வயசுலேருந்து 52 வயசாக குறைச்சிட்டாங்க. சரிங்களா, அது எந்த மாநிலம் இதை வந்து பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது எந்த ஒரு மாநிலம் வந்து பண்ணது ஆக்சுவலாக அப்படின்னா பஞ்சாப். சரிங்களா, பஞ்சாப் தான் வந்து பண்ணுச்சு ஆக்சுவலாக. அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1,54,805 crore rupees. சரிங்களா, அவ்வளோ கோடி ரூபாய் அந்த பட்ஜெட் ஆக்சுவலாக. அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் எம்ப்ளாயீஸோடைய ஏஜை வந்து நாங்கள் 60லேருந்து 58 குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிட்டாங்க. அடுத்து சிபிஆர் டயலாக் 2020 பாலிசி ஃபார் 21st century இந்தியா இஸ் டு பி ஆர்கனைஸ்ட் இன் விச் சிட்டி. ஸோ சிபிஆர் டயலாக் அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த சிட்டியில் வந்து நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த சிட்டியில் நடந்துச்சு ஆக்சுவலாக அப்படின்னா நியூ டெல்லி. ஸோ நியூ டெல்லியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நடந்தது. ரைட். ஸோ தட் இது நடக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சில கட்டிங் டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு வரணும். 21st centuryல நிறைய என்வரன்மெண்டல் சார்ந்த இஷ்யூஸ்லாம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும். அதே சார்ந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் நாங்கள் எடுக்கணும். அதுக்காக சில கட்டிங் எஜ் டெக்னாலஜி நாங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தான் இந்த டயலாக்ஸில் பேசிக்காக வந்து பேசின விஷயமே. சரிங்களா, அடுத்து சீஃப் மினிஸ்டர் அக்னபா சனோரு சிங்கி டெங்பங் சிஎம்ஏஎஸ்டி ஸ்கீம் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட். இப்போ நான் ஒன்று படித்தேன்ல, என்ன படித்தேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. நீங்களே படித்து பார்க்கலாம். இந்த சிஎம்ஏஎஸ்டி அப்படின்ற ஸ்கீம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா
அதுதான் இந்த ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றத கேள்வி. ஆக்சுவலாக எந்த ஸ்டேட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா மணிப்பூர். ஸோ மணிப்பூரில் இந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஸ்கீம். ஆக்சுவலாக மணிப்பூரில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து ஃபாரினில் போயிட்டு இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கலந்துக்கிட்டு மெடல் வாங்கினவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமின் மூலியமாக நடக்குமா. இந்த ஸ்கீமோட டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.36 crore rupees. ஸோ இந்த ஸ்கீம் வந்து முழுக்க முழுக்க மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துச்சு. அடுத்து ஸ்டாண்டர்ட் ஃபுல் சிலி ஃபவுண்டர் செக்ரட்டரி ஆஃப் த டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சம்ரக் சம்ரிதி. ரைட். சதானந்த் ஃபுல்லேசெலி அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இறந்துருப்பாரு. எப்பயுமே டிஎன்பிசியை பொறுத்தவரை இறப்பச்செல்லாம் கொஷின் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் சப்போஸ் யாராவது ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவரை சார்ந்த அவர் பண்ண சாதனைகளை வச்சியோ அந்த மாதிரி கேள்வி வந்து கேட்கலாம். நேரடியாக அவங்க ஏன் இறந்தாங்க, எப்போ இறந்தாங்கன்னா கேட்க போகிறது கிடையாது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூர். சரிங்களா. அடுத்து Name the Indian ministry which launched the RUPEX transport service in Maharashtra. So that இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் மார்ச் 2020 ஒரு குறிப்பிட்ட ஒரு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸோட பேர் வந்து ரூபெக்ஸ். இது என்னப்பா ரூபெக்ஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அப்படின்னா, இது வந்து ஒரு இன்லேண்ட் வாட்டர்வே மாதிரி, அதாவது படகு போக்குவரத்து. சரிங்களா. நீர்வழிச்சாலை மாதிரி தான். ஸோ தட் டைரெக்டாக வந்து வாட்டர்வேஸில், அதாவது நீரில் வந்து போட்ஸ்லாம் வந்து போகும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்வியஸாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அண்ட் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மன்சங் மண்டவியா. ஸோ தட் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ தட் இது வந்து ஒரு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ப்ராஜெக்ட் தான். ஆக்சுவலாக இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரூபெக்ஸ் வெசல் M2M1 அப்படின்ற ஒரு வகையான போட் ஆக்சுவலாக அது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ எடுத்துகிட்டு வராங்க. இது மூலிமா ஈஸியாக வந்து மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒன்று இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப வந்து ஈஸியாகவே இருக்கும் அப்படி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு போட் மாதிரி தான் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து த வேர்ல்டு கன்சியூமர் டே annually on March 15. What is the theme of World Consumer Day? World Consumer Day அப்படின்றது என்ன ஆக்சுவலா அப்படின்னா உலக நுகர்வோர் தினம். இந்த உலக நுகர்வோர் தினத்தை பொறுத்தவரை வருடந்தோறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 15 வந்து நினைவூட்டப்படுது. அந்த மார்ச் 15 2020 மையக்கரு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான தீம் என்ன ஆக்சுவலா அப்படின்னா த சஸ்டைனபிள் கன்சியூமர் அப்படின்றது தான். இப்போ உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து நிறைய பொருட்கள் வந்து உலகம் முழுக்க வந்து உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை நம்ம எல்லாருமே வாங்கிட்டு இருக்கோம். சரியா. எல்லாருமே பொருளை வந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ ஒரு பொருளை வாங்கக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொருளை வாங்கக்கூடிய ஒரு நபரை வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான வாரண்டி, கேரண்டி, ஸோ அந்த பொருள் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலும் வாரண்டி கிளைம் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளால் வாரண்டி கிளைம் பண்ண முடியல, இல்லை அந்த நிறுவனம் வந்து ஏமாத்துது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 1983 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது மூலிமா நீங்கள் வந்து ரைஸ் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ 2020 தீம் என்ன ஆக்சுவலாக அப்படின்னா சஸ்டைனபிள் கன்சியூமர் அப்படின்றது தான். ரைட். அடுத்து ஓகே மக்களே, இந்த செஷனில் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாருக்கும் எளிமையாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி எனக்கு நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் வேணும்ப்பா அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது எப்படி பார்க்கறது அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்லிட்டு அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சரி, ஃப்ரீயான லைவ் கிளாஸஸ் எப்படி பார்க்குறதுன்னு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் கொடுங்க. பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணி டிஸ்லைக் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அப்படியே நம்ம ஃப்ரீ கிளாஸ் எப்படி பார்க்கலாமா. ஃப்ரீ கிளாஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீச்சர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஈஸியாக வந்து அவங்க ஒரு சப்ஜெக்டில் ஒரு நபர் வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா
எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் சொல்லித்தரது மூலிமா ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு நிறைய பேர் டிஎன்பிசி எக்ஸாம் கிளியர் பண்ண வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க. ஸோ இவங்க மூலிமா ஈஸியாக வந்து நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இங்கே பொறுத்தவரை லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ் டெய்லி நடக்கும். டெய்லி ஃப்ரீ கிளாஸ் நடந்துட்டு இருக்கும். நீங்கள் டெய்லி ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்கலாம். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ். ஸோ அந்த ஸ்பெஷல் கிளாஸ் டெய்லி நீங்கள் பார்க்க முடியும். அது ஸ்பெஷல் கிளாஸ் மாரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி இல்லை வீக்லி சம்திங் அதுவும் நடக்கும். டெய்லி டெஸ்ட் சீரிஸ் நடக்கும். எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஃப்ரீ தான். மார்க் டெஸ்ட்டு, லைக் யூசஸ், அப்புறம் அன்லிமிட்டடான ரெக்கார்டட் செக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் நான் எப்படிப்பா பார்க்குறது, நான் யூடியூப்பில் தானே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி செஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ தட் அது எப்படி பார்க்குறது, ஜஸ்ட் இந்த மாதிரி T20 டெஸ்ட் சீரிஸாக இருக்கட்டும், ஃப்ரீ வீக்லி கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஆப்பிள் ஸ்டோராக இருக்கட்டும் இல்லை ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும், போயிட்டு அன்அகாடமி லேர்னிங் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்துருங்க. டிஎன்பிசி கேட்டகரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்கா, அந்த ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு என்டர் கோடுன்னு கேட்கும். நீங்கள் ஃப்ரீ லைவ் கிளாஸ் பார்க்கணுன்னா அந்த என்டர் கோடு அப்படின்ற இடத்துல கலைராஜ் 10 அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக அந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்துக்க முடியும். அதே போல் ப்ளஸ் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ தட் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2க்கான ஒரு கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த கிளாஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 1 மெயின்ஸுக்கான ஒரு கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. இது எல்லாமே ப்ளஸில் வந்து பெய்டு கோர்ஸில் வந்து நான் பார்க்கலாம். அதே போல் சமச்சர் புக்ஸுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ தட் இதெல்லாமே நீங்கள் ப்ளஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ரெஃபர் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இதோட இந்த செஷன் வந்து முடிச்சுக்கலாம். இந்த செஷன் எல்லாருக்கும் எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய செஷன்ஸ் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். இதே போல் இன்னொரு செஷனில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கலைராஜ் ஷைனிங் ஆஃப். தேங்க்யூ, டாட்டா, பபாய்.